இன்னைக்கு நாம எப்படி சூப்பரா கொள்ள அடிக்கிறதுன்னு ஒரு நல்ல பிளான் போட்டாங்கடா. நேரம் வேற வேகமா போயிட்டு இருக்கு. சீக்கிரமா பிளான் போட்டாங்கடா. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்து யோசிக்கிறேன். போஷ், இப்படிக்கு சொன்ன டயலாக்ல கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொன்னது எதுவுமே புரியல. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமாடா? இனி நான் வேலை செய்ய மாட்டேன், படுத்து ஓய்வெடுக்க போறேன். பணம் இல்லாமலே ரொம்ப ஜாலியா இருக்க போறேன். என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்குடா. இந்த புர்புரி நகர் மக்கள் வீட்டுக்கு நான் தூரத்து சொந்தக்காரனா போக போறேன்டா. அங்க ஜாலியா சாப்பிட்டு நிம்மதியா இருக்க போறேன். அவங்கள விதவிதமா சமைக்க வைக்க போறேன். எனக்கு அவங்கள சேவை செய்ய வைக்க போறேன்டா. யார் இவன் இவ்வளவு பெரிய படையை வச்சுக்கிட்டு இருக்கான்? யாருங்க நீங்க? ஆமா, அடிக்காதீங்க, சொன்னா கேளுங்க, வேணாங்க, அடிக்காதீங்க, ஏப்பா அடிக்காதீங்க, பத்துலங்க வந்து பாடுறா. என்ன அடையாளம் தெரியலையாடா? நான் தான் உன்னோட சிங்கப்பூர் பாபா, கண்டுபிடிக்க முடியலையா? ஓஹோ, சிங்கப்பூர்ல இருந்து வந்த மாமாவா நீங்க? நீங்க எனக்கு மட்டும் மாமாவா இல்ல சிங்கப்பூருக்கே மாமாவா? மாமா, சிங்கப்பூர்ல இருந்து எப்படி இங்க வந்தீங்க? வந்து கரெக்டா எப்படி ஏன் அட்ரஸா கண்டுபிடிச்சீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, அதான் எனக்கு அடையாளமே தெரியல. தப்பா நினைக்காதீங்க, வாங்க. என்னடா அட்ரஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னோட மருமகனோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா? வந்தவங்கள வாசல்ல நிக்க வைக்கிறிய, உனக்கு அறிவில்லையா? மாமா மண்டையா, தப்பா நினைக்காதடா. உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. டேய் பத்துலு, இங்க வந்து பாருடா. சிங்கப்பூர்ல இருந்து என்னுடைய சிங்க மாமா, இல்ல சிங்க மாமா வந்திருக்காரு. வந்து பாரு. உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லறை இருக்காடா? வெளிய பிச்சைக்காரங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் பணத்தை கொடுக்க நினைக்கிறேன். டேய் பத்துலு, என்னுடைய மாமா பாரி வள்ளலுக்கு அப்புறம் பெரிய வள்ளல். அவருக்கு 1000 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்க, எல்லாருக்கும் போற வழியில கொடுத்துக்கிட்டே போவாரு. இந்தாங்க. இந்தாங்க, எங்களோட சார்பா உங்களுக்காக 1000 ரூபாய். இனிமே நீங்க 2 பேரும் இப்படி இருக்காதீங்க. எங்கேயாவது போய் உழைச்சி நல்லா சம்பாதிக்கிற வழியை பாருங்க. எங்க சார்பா தானம் பண்றதா சொல்லி நீங்க அந்த பணத்தை தூக்கி கொடுத்துட்டீங்களே. அட, 1000 ரூபாய் என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் எதுக்காக உங்ககிட்ட கேக்குறேன்? தானத்தை நான் கொடுத்தா என்ன, நீங்க கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானே. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நீங்க விதவிதமா சமைச்ச வாசனை என் மூக்க தொலைக்குது. ஆமா மாமா, ஆமா. பத்துலு இப்பதான் சூடா சமையல முடிச்சு வச்சிருக்கான். வாங்க சாப்பிடலாம். வாங்க. மண்டப்ப காஞ்சு போன மாமாவா இருப்பான் போல இருக்கு. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இங்க பாருங்கப்பா, என் காலை கொஞ்சம் அமுத்தி விடுங்க. நான் லெஃப்ட் பிடிக்கிறேன். மாமாஜி, என்னுடைய ஃபேவரட்டான டிஷ் இதான், சமோசா. எப்படி இருக்குது? ஒண்ணு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க, மீதி நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா மறுபடியும் சமோசா கூட மல்லு கட்டுறாரு? ஆஹா, இதையும் விட்டு வைக்கலையா? டேய் சேமியா மண்டையா மாமா, எதுக்காக நான் சமோசா வெளிய தூக்கி போட்ட? எதை நாம சாப்பிட்டாலும் அதுல கொஞ்சம் மிருகங்களுக்கு கொடுக்கணும்னு தெரியாதா? பசியோட வெளிய டாகிஸ் கத்துறது கேட்கலையா? இந்த மாமாவோட டிராமா ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்க. அப்படி வெளியில யார் தான் இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். டாகியா இருக்கு இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு பாத்துருவோம். ஓ, அப்ப அவரு மாமா இல்ல, உள்ள டிராமா போட்டுக்கிட்டு இருக்க தண்டனை கட்டானா. இப்ப நான் யாருன்னு உள்ள போய் காட்டுறேன். டீக்கடை அண்ணாச்சி, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, சொன்னதை அனுப்புங்க. ஒரு சமோசா கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் இந்த சேமியா மாட்டேன்னு சாப்பிட்டான். எனக்கு ஒண்ணுமே இல்ல. சமோசாவோட டேஸ்ட் நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணு. நான் சாப்பிட்டது சாம்பிள் மட்டும் தான் மட்டும். ஓ, நீங்க சாப்பிட்டது சாம்பிள் தானா? அப்ப கண்டிப்பா நீங்க என்னுடைய சொந்த தாய் மாமனே தான். என்ன மோட்டு தம்பி, சிங்கப்பூர்ல இருந்து உங்க மாமா வந்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இவர்தான்.
வணக்கம். என்னோட அந்த 10 லட்சம் ரூபாய சீக்கிரம் கொடுங்க. 10 லட்சமா? எந்த 10 லட்சம் ரூபாய்? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே கிடையாது. மோட்டுவும் பத்துலவும் இந்த வீட கட்டுறதுக்காக என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. சிங்கப்பூர்ல இருந்து மாமா வந்து தரதா சொன்னாங்களே. போன்ல உங்க கூட ஒரு முறை நான் பேசியிருக்கேன். அப்ப நான் ஊருக்கு வரும்போது தரேன்னு சொன்னீங்க. அததான் இப்ப நான் கேக்குறேன். அத அட, கொடுங்க. என்னய்யா புது கதையா இருக்கு? நான் உங்களை பார்த்ததும் இல்ல, பேசுனதும் இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இங்க பாத்தீங்களா மோட்டு பத்துலு உங்க மாமா பேச்ச மாத்தி பேசுறாரு. உடனே அவர் அதை கொடுக்க சொல்லுங்க. மோட்டு பத்துலு நீங்க 2 பேரும் வெளில போங்க. தங்களைத்தான் மோட்டோ வாருங்கள். ஆஹா. கப்பமா இருக்கலாம். காப்பாத்துங்க, அடிக்காதீங்க. என்ன போயிட்டு வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. இப்ப மேல பாருங்க, ஓடுங்கண்ணா. ஆஹா என்னடா ஆச்சு மாமா இப்படி அடிச்சு துவைச்சிட்டாங்க டாக்கி குட்டிங்களா, போங்க. அவன் பாக்கெட்ல 5-6 நல்லி எலும்புகளை வச்சிருக்கான். வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க. பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. என்னை யாராவது காப்பாத்துங்க. பத்தல மணியா ஏன்டா இப்படி சிரிக்கிற ஏய், மோட்டோ, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒண்ணும் உன்னோட மாமா இல்ல. டன்னனக்கா டானிடா ஏமாத்தி ஆட்டையை போட்டுதான் இங்க வந்திருக்கான் போல இருக்கு. என்ன திறந்து மூடுறான்? ஓ, இல்ல. ஓ, சரி. பாஷ் உங்க சூப்பர் ஐடியா மறுபடியும் ஃபிளாப் ஆயிடுச்சு. வாய போடுறத ஐடியா. இந்த தடவை நான் போட்ட பிளான் ஃபிளாப் ஆகாது. நான் சிங்கம் சார் வீட்டுக்கு அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்ற பேர்ல அவர் வீட்டுக்குள்ள நுழைய போற பாருடா. நீங்க தான் மிஸ்டர் சிங்கமா? அண்ணா, என்னோட நண்பா எப்படி இருக்கப்பா? பாப்பா வந்து ஒரு தடவை என்ன கட்டி போடி. ஹலோ. ஆமா, நீங்க யாரு? எனக்கு உங்களை ஞாபகமே வரலையே. இல்ல 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 இல்ல. நான் யாருன்னு அடையாளம் தெரியலையா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அண்ணா, அண்ணா, நீதான் என்னோட அண்ணா. நான் உன்னோட தம்பி. நீதான் என்னோட அண்ணா. ஆ, தம்பி தம்பி, அண்ணா அண்ணா. நீ என்னோட தம்பி, நான் உன்னோட அண்ணா. நம்பூதிரி நாராயணன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம சந்திச்சிருக்கோம். ஆமா சிங்கம்மண்ணா, நான் தான் நம்பூதிரி நாராயணன். வந்து என்ன ஒரு தடவை கட்டி பிடிப்பா. சிங்கம் சார் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா சார்? இந்த தேங்காமணி குடுமி யாரு? ஓ, இவரா? இவர் என்னோட பாலிய காலத்து நண்பன் நம்பூதிரி நாராயணன். டவுன் டவுன் ஸ்டார்ட். அத என்னப்பா அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டு இருக்கீங்க? இவர் ஒரு வாண்டட் கிரிமினல் ஆச்சே சார். வேணும்னா ரைட்ல திரும்பி அங்க போர்டை பாருங்க. ஐயோ, நீ எப்படியா எவ்வளவு பெரிய குற்றவாளியான? நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. முடிங்க அவன. என்ன விடுங்க, நான் ஒரு குற்றவாளி இல்ல. என்ன விட்டுடுங்க, நான் சும்மா தான் வந்தேன். என்ன விட்டுடுங்க. என்ன காப்பாத்துங்க. எங்க 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 போயிட்டான் அவன்? டாக்டர் ஜட்கா, என்னோட மகனே எப்படி இருக்கப்பா மகனே? அட நீங்க யாரு அங்கிள்? எனக்கு உங்களை சுத்தமா அடையாளமே தெரியலையே. அட ஜட்கா, நீ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள இந்த மாமாவை நீ மறந்துட்டியா? நான் தான்ப்பா உன்னோட அமெரிக்கா மாமா பக்ஷி. அட மாமா நீங்களா? நம்ம எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றோம் மாமா. சந்தோஷமா இருக்கு. இனி நான் உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். என்ன சொல்றீங்க மாமா? கஜ கஜா, உங்க நட்பை பார்த்ததும் எனக்கு கண்ணு கிளங்கி போச்சப்பா. ஆனா உங்க மாமா கண்ணுல ஒரு சட்டு கண்ணீரை கூட காணமே அப்பா. அட இனிமே நான் அவருக்கு பண்ற சேவையை பார்த்து அவர் கண்ணு நிறைஞ்சிரும் பாருப்பா. இன்னைக்கு நான் அவருக்கு எப்படிப்பட்ட சாப்பாடை கொடுக்க போறேன் தெரியுமா? ராஜ விருந்துப்பா, ராஜ விருந்து. இத லைஃப்ல மறக்கவே மாட்டாரு. வணக்கம் தம்பி தலையா, எங்களை அடையாளம் தெரியுதா? ஓ, இவங்க 2 பேரும் பிரச்சனை பண்றதுக்கு எங்க இருந்து வராங்கன்னு தெரியலையே. சாரி, எனக்கு இவங்க அடையாளம் தெரியலையே. குழந்தைகளா யாருப்பா? முதல்ல டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம். ஓபன் தி டோர். டான் ஆக போறான்டா டான். டான் ஆயிட்டான்டா டான்.
இப்ப வரேன்டா மரப்பட்டு இல்லாம அடிக்கணும் அவனை. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. ஏய், அப்பா. ஆமா, என்ன மட்டும் ஒரே நேரத்துல 2 ஸ்டெம்ப் விழுதே. ஆ, ஏய், நில்லு முட்டை பையல எங்கடா ஓடுற நில்லு பூசணிக்காய் ஏன்டா எழுத நான் யாருக்கு மாமாவும் இல்ல அங்கிளும் இல்ல. ஜோன் அடிக்கிறது கஷ்டமான காரியம் மட்டும் இல்ல, நடக்காத காரியம்டா. ஜான், இப்ப நீ ராக்கெட்ல வானுலகத்துக்கே போக போற. போனதுதான், இனிமே நீ பூமி பக்கம் ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது. அவ்வளவுதான். போயிட்டு வா. இல்ல என்ன காப்பாத்துங்க. Help me. நான் யாருக்கு மாமாவும் இல்ல அங்கிளும் இல்ல. Help me. காப்பாத்துங்க. போஷ் எப்பவும் திருந்தவே மாட்டாரு. இவரோட இந்த மிகப்பெரிய கிரிமினல் ஐடியா இவரை ராக்கெட்ல பறக்க வச்சிருச்சு.